வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சதை பார்ப்போம். ஸோ நேற்று விடையில சொல்லியிருந்தோம், நல்லா கேப் அப்பில் மேலே ஸ்பின்னிங் டைப் ஆஃப் கேல்சிக்ஸ் வந்து போட்டிருக்கு. மேலேயும் வீக் இருக்குது, கீழேயும் வீக் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து எந்த லெவல் போக போகுது அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், லோவை பிரேக் பண்ணால் கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் செல்லிங் கன்னியூவான கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த ஹை லோவை தான் முக்கியமான ரெஃபரன்ஸாக வந்து வச்சுருந்தோம். இன்றைக்கும் வந்து பாருங்கள் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த கீழே வந்து பேரிஷில் முடிஞ்சாலும் அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படின்னா 2 நாளும் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 2 நாளும் சேர்ந்து நாளைக்கு எந்த சைடு பிரேக் பண்ணதோ அந்த சைடு வந்து நல்லா வந்து போக வாய்ப்புகள் வந்துருக்கு, ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் வந்துருக்கு. அதனால் இந்த ஹை லோவை வந்து நாளைக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் வந்து பாருங்கள் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு இதை தாண்டிச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,336. ஸோ அதை தாண்டி சப்போர்ட் எடுத்தால் நல்லா மேலே போகும். ஒருவேளை கீழே பிரேக் பண்ணதுன்னா முக்கியமான சப்போர்ட் லெவல் 23,854 வந்துருக்கு. ஸோ மேலே பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் நல்லா கீழே. முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலு 336. ஸோ சப்போர்ட் லெவல் 23,854 அப்படின்னு இருக்குது. சிபிஆரில் வந்து பாருங்கள் சேம் வேல்யூ. சிபிஆர் நேற்று என்ன இருந்துச்சோ அதே தான் வந்துருக்கு. அப்படின்னா நேற்று நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணணும். இந்த 2 நாளும் சேர்த்து மேலே பிரேக் பண்ணால் நல்லா ட்ரெண்டிங் மேலே, கீழே பிரேக் பண்ணால் நல்லா ட்ரெண்டிங் கீழே. சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா R1 தாண்டினா R2 அப்படின்னு போகலாம். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப S1 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது சிபிஆரை தாண்டி. ஏன்னா ட்ரெண்டிங்காக ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால. ஒருவேளை இங்கே S1லேருந்து பிரேக் பண்ணிச்சுன்னா S2 S3 அப்படியே போகும். ஸோ S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் வந்துடும். ஸோ இதுதான். ஸோ ஓவரால் அந்த ரேஞ்சை எந்த சைடு பிரேக் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் முக்கியமான ரெஃபரன்ஸ் லெவலாக இருந்திருக்கு. அதோட சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். இதே தான் பேங்க் நிஃப்டிலேயே வந்து நடந்தது. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பாருங்கள் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலில் அந்த நேற்று லோவோட அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து அடங்கிருச்சு. அதனால் அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஸோ மேலே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நல்லா மேலே, கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கீழே. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணால் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலு, சப்போர்ட் லெவல் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா மேஜரான சப்போர்ட் லெவல் கீழே. ஸோ மேலே 52,554 அந்த ரேஞ்ச் இருக்குது. கீழே பிரேக் பண்ணால் 51,774 வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே முக்கியமான ரேஞ்சு. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து பாருங்கள் முக்கியமாக அந்த ரேஞ்சு பிரேக் அவுட்டு கொண்டுன்னா அந்த ரேஞ்சிலே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நேற்று வந்து பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷில் வந்து இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள் நிஃப்டி போலவே இதுவும் வந்து மேலேருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சேம் அதே ஒரு மைல்டான புல்லிஷில் ஹையர் வேல்யூ சிபிஆராக வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா R1 தாண்டினா R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வரலாம். இதே சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு S1 வரைக்கும் வரலாம். S1ல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். S1 கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா S2. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி முக்கியமான கட்டத்தில் அந்த முக்கியமான லெவல் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அந்த லெவல் கூட உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் சொந்த மொழி ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.